நீங்க எவ்வளவோ ப்ரெஷர் தாங்கிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் ப்ரெஷர் கொடுக்குறவங்களுக்கு புரியல. எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் எங்கள் தளபதி பிளாஸ்ட் அப்படின்னு வெளியே வருவார். கூடிய சீக்கிரம் ஜனநாயக படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடும். ஜனநாயக படத்துக்கு அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ண அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு வச்சிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கொடுக்க போறாங்க, அவங்க வாங்க போறாங்க. எல்லா படம் ஜெயலலிதா காலத்துல கூட நடந்தது. அவர் போய் கேட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? காங்கிரஸ் எம்பிக்கள் இதுக்கு குரல் கொடுக்கறாங்களே, எப்படி அமைச்சர் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. தொடர்ந்து ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரம் அதை பத்திலாம் எனக்கு தெரியல. அவங்க என்ன எதனால குரல் கொடுக்குறாங்க, விஜய்க்கு அவருக்கு எப்படி இருக்கு என்னெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் போய் சொல்லிதான் நல்லா இருக்கேன். நீங்க தெரிஞ்ச சொல்லுங்களேன். அரசியலுக்கு வந்தனால இவ்வளவு அப்படியா தெரியாது, எனக்கு தெரியாது. தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க மத்திய அரசு வழங்குறதுக்கு இல்லை. அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது இந்த சினிமா படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல, வரும் வராது, அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க. எது உண்மையோ நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு பண்றது மாதிரி தானே. நீங்க பத்திரிகை ஊடகம் சாயங்காலம் டிபேட் பாருங்க, எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. நான் சொன்னதெல்லாம் அதுல சொன்னதுதான். இது இல்ல சினிமா படம் அப்படின்னு சொன்னாலே இது அந்த இயக்குனர், பட தயாரிப்பாளர் எல்லாம் நிறைய படம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அனுமதி வாங்கணும், எவ்வளவு காலத்துக்கு முன்னால கொடுக்கன்னு. 9ஆம் தேதி நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்ட்டு 8ஆம் தேதி போய் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. பேசிக்கிட்டாங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்க சொல்லும் போது என்ன நடந்துகிட்டு அதுல எதுவும் முன்பின் இருக்கும், அவங்க முடிச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேரும். இல்ல நீங்க என்ன நினைக்க, முரண் இல்லாம எதுவும் நடக்குமா? எவன் என்ன வேணா சொல்லட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். அதை நாங்க அதை பத்தி கவலைப்படுறதுங்க. எங்களுக்கு எது சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்க அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை. அரசியலோடு நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்கல. அந்த பார்க்கறவங்க பார்ப்பாங்க, வரலைன்னா பார்க்காதவங்க பார்ப்பாங்க, அவ்வளவு.